கதைச்சிறம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 5ஆம் பாகத்தை காண உள்ளோம். குறிஞ்சிப்பூ மலையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும். அதனை மையமாக வைத்தே இந்நாவலும் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாகமும் 12 ஆண்டுகள் நடக்கும் நிகழ்வுகளை, அதாவது 60 வருடங்களில் நீலகிரி மலையில் 3 தலைமுறையினை சார்ந்தவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பழமை மறைந்து புதிய நாகரிகமும் மலையின் வளர்ச்சி எங்கனம் மெல்ல மெல்ல புகுந்தது. அதனால் பழமை விரும்பிகளான பழைய தலைமுறைகள் மலை வளர்ச்சி அடையும் போது தங்கள் பழமை கலாச்சாரத்திற்கு காடு அழிப்பு, இதனால் தங்களின் பண்பாடு முற்றிலும் அழிந்து விடுமோ என எண்ணி இளைய தலைமுறையினிடம் அவர்களினுடைய மனத்தாங்கல் மற்றும் மலையின் மக்களின் முன்னேற்றத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, பள்ளிக்கூடம், விளக்கு போன்ற வசதிகள் ஏற்படுத்துவதற்கு இளைய தலைமுறைகள் முயலும் பொழுது சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக அதை தடுப்பதும், மலைமக்களின் வளர்ச்சிக்காக கிருஷ்ணகவுடர் அனைத்தையும் சமாளித்து அம்மலையை எவ்வாறு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் சென்றார் என்பதையும், இதனூடே நஞ்சன் விஜயா காதல் எங்கனம் வெற்றி பெற்றது என்பதையும் இந்நாவலில் இந்த எழுத்தாளர் சிறு இடத்தில் கூட தொய்வு இல்லாமல் மிக சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு சென்றுள்ளார். இக்கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் கதை கேட்கும் ஆர்வமுடைய உங்கள் சுற்றத்தாருக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். உங்களின் பதிவுதான் மேலும் பலருக்கு இக்கதை சென்றடைய மிக உதவியாக இருக்கும். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி. அதிகாரம் 1. என்னிடம் அது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் மலைக்கு வரும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்க வேண்டியதுதான் தாமதம். உதகை செல்லும் முதல் வகுப்பு பஸ்ஸை பிடிக்க ஓட்டமாக ஓடும் பிரயாணிகளை பார்க்கலாம். போர்ட்டர் போர்ட்டர் என்ற கூவல் விழிகளை சட்டை செய்யாமல் நஞ்சன் கைப்பெட்டியுடன் ஓட்டமாக ஓடி வந்தான். அப்படி ஓடாமற் போனால் ரயிலடியில் காத்து நிற்கும் அந்த பஸ்ஸுக்கு இடம் கிடைப்பது துர்லபம். அவன் உத்தியோகம் ஏற்கும் முன் சென்னைக்கு பேட்டிக்கு சென்று திரும்புகிறான். நஞ்சன் விரைகையில் அவன் பெட்டிக்கு முன்னிருந்த உயர்வகுப்பு பெட்டியிலிருந்து இரட்டை பின்னலும் கிரேப் தாவணியும் வெல்வெட்டு செருப்புமாக நங்கையொருத்தி குதித்து விரைவு நடை போட்டாள். ஆள் ஒருவன் முன்னே ஒரு சிறிய தோள் பெட்டியை சுமந்து ஓடினான். சிறு கூண்டு வண்டி போன்ற அந்த பஸ்ஸுக்கு முதல் வகுப்பு பஸ் என்ற திருநாமம் உண்டு. ரயில் வண்டியில் முதல் வகுப்பில் வரும் சீமான் சீமாட்டிகளை சுமந்து மலையேறும் ரயிலுக்கு முன்பாக மலையுச்சி அடையும் பெருமை அந்த பஸ்ஸுக்கு உண்டு. சீசன் நாட்களில் அந்த பஸ் ஆசனங்களுக்கு உதகை நகர பங்களாக்களில் கிராக்கி வந்துவிடும். 10 விரட்களிலும் நவரத்தின மோதிரங்கள் ஒளிர குதிரை பந்தயத்துக்கு வரும் கோடீஸ்வரரானாலும் விலை மதிப்பற்ற காகிதங்கள் அடங்கிய தோல் பைகளுடன் வரும் வியாபாரிகளானாலும் இடமில்லை சார் என்று கையை காட்டிவிட்டு அலட்சியம் இடுக்கோடு செல்லும் பெருமிதம் அந்த பஸ்ஸின் கண்டக்டருக்கே உரித்தானது. எனவே நஞ்சன் அந்த ஆரணங்குக்கு போட்டியாக ஓடியதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. அவன் நினைத்தாற் போலவே அதற்குள் 20 ஆசனங்களுக்கு மேலில்லாத அந்த பஸ்ஸுக்கு உள்ளிருந்து வெளியே ரயிலடியை தொட்டுக்கொண்டு ஒரு கியூ டிக்கெட்டுக்கு நின்றது. நஞ்சன் இடித்து புடைத்து கொண்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறினான். சார், கியூவில் போங்க, கியூவில் நில்லுங்க என்று கண்டக்டர் கத்திய குரல் அவன் செவிகளிலும் விழவில்லை. அவனை தொடர்ந்து வந்த கூட்டத்தினரின் செவிகளிலும் விழவில்லை. கூனூர் 1 என்று கையை உயர்த்தி கொண்டு 2 ரூபாய் நோட்டை எல்லா கைகளுக்கும் மேல் தூக்கி பிடித்த நஞ்சனுக்கு ஒரு வழியாக டிக்கெட் கிடைத்துவிட்டது. ஓர் ஆசனத்தில் தன் குட்டையை போட்டு செய்தித்தாளை வைத்து ரிசர்வ் செய்துவிட்டு நஞ்சன் காஃபி குடித்துவிட்டு வர இறங்கி சென்றான். மனம் கட்டுக்கடங்காத ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தது. நாடி நரம்புகளில் எல்லாம் விடுதலை கண்ட இன்ப துடிப்பு. அவன் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது. அம்மையின் அபிலாஷை பூர்த்தியாகிவிட்டது. 6 ஆண்டுகள் அவன் படிப்புக்கு 50ம் 100மாக வழங்கி ராமன் மாமிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டான். கட்டிட இயற்கலையில் பட்டம் பெற்ற இளைஞனாகி விட்டான் நஞ்சன். நற்கல்வி பெற்றுவிட்ட நஞ்சன் நாட்டு பணியிலே ஈடுபட வரும் இளைஞர் சமுதாயத்தின் பிரதிநிதியாகிவிட்டான். எத்தனை ஆண்டுகளாகவோ பின்தங்கியிருந்த மலை மக்களின் சமுதாயம் ஒரு அற்புதமான வருங்காலத்தை ஆக்க விழிப்பு கொண்டு துடிதுடிக்கும் இளைஞர் உலகை படைத்து விட்டது என்பதன் பிரத்யட்ச நிரூபணமாகிவிட்டான் நஞ்சன். நீலமலையிலே அவன் பிறந்து வளர்ந்த மருகதமலை பகுதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் மகத்தான சாதனையில் பங்கு பெறும் பேறு பெற்ற பொறியியல் வல்லுநரின் இளம் படையிலே அவனும் ஒரு வீரனாகி விட்டான். வாழ்நாளில் இதைவிட ஒரு ஆனந்தம் கிடைக்க இருக்குமா? உகந்த கல்வி, உகந்த வேலை, தானாக 100கணக்கான அவன் சம்பாதித்து அம்மையிடம் கொடுத்து மகிழ்விக்கப் போகிறான். இட்லியையும் காப்பியையும் முடித்துக்கொண்டு பஸ்ஸுக்கு அவன் ஆனந்த நடை போடுகையிலே பஸ் கிளம்ப தயாராகிவிட்டது. வண்டியோட்டி இருக்கையில் அமர்ந்து குழலை அமுக்கி குரல் கொடுத்தான்.
உள்ளே ஏறிய நஞ்சன் திகைத்தான். அவன் கைக்குட்டையை போட்டு தன் ஆசனம் என்று ஒதுக்கியிருந்த ஒற்றை ஆசனத்தில் அந்த கிரேப் சுந்தரி நகத்தை கடித்துக்கொண்டு அலட்சியமாக ஏதோ ஒரு பொம்மை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தாள். நஞ்சனுக்கு இயல்பாகவே பெண்களின் முன் நிற்கவும் பேசவும் சங்கோஜம் உண்டு. ஆனால் சுற்றுமுற்றும் அவன் உட்கார இடமே இல்லாமல் நிறைந்திருந்ததையும் கண்ட பிறகு அவளை கிளப்புவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று அவன் உணர்ந்தான். ஆமாம், அந்த கைக்குட்டையும் தினத்தாளையும் கீழே தள்ளிவிட்டு அதில் உட்கார அவளுக்கு தான் எத்தனை துணிச்சல்! எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னிடம் என்றான் நஞ்சன் கூட்டி குழப்பிக்கொண்டு. அவன் ஒருவன் நிற்கிறான் என்பதை கவனிப்பவளாகவே இல்லை. தலை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. கண்டக்டர், அது என் இடம் என்று வேறு வழியில்லாமல் குரலை எழுப்பினான் நஞ்சன். கணக்கை பார்த்து கொண்டே ரைட் சொல்ல வாயெடுத்த கண்டக்டர் நஞ்சனை நிமிர்ந்து பார்த்தான். அலட்சியமாக, இடமில்லை சார், இறங்கிவிடுங்கள் என்றான். நான் டிக்கெட்டை வாங்கிவிட்டேன். முதலிலேயே இந்த இடத்தில் நான் என் சாமான்களை வைத்து ரிசர்வ் செய்துவிட்டு போனேன். கீழே தள்ளி இருக்கிறார்கள் என்றான் நஞ்சன் ஆத்திரத்துடன் டிக்கெட்டை கையில் எடுத்து காட்டிய வண்ணம். அட, கவனியாமல் கண்டக்டர் இந்த தகராறுக்கு உள்ளாகிவிட்டதை உணர்ந்தான். இப்போது என்ன சார் செய்வது? நீங்கள் ஏன் இறங்கி போகிறீர்கள்? இறங்குங்கள், நம் பஸ் ஒன்று இதோ பின்னே வருகிறது என்றான் சமாதானமாக. நஞ்சனுக்கு முகம் சிவந்தது. இது என்ன ஐயா அக்கிரமம்? நான் இடம் போட்டுவிட்டு போயிருக்கிறேன் என்று குரோதத்துடன் நஞ்சன் அவளை விழித்து பார்த்தான். அவள் ஜாடை அப்போது அவனுக்கு நெஞ்சில் சட்டென்று உரைத்தது. திடுக்கிட்டான். அட, போட்டுவிட்டு போனால் என்ன? லேடிஸ் என்று நீங்கள் தான் ஒதுங்கி போக வேண்டும். ஸ்டாண்டுக்கு வந்ததும் இறங்கி வேறு பஸ்ஸில் போங்கள். கூனூர் தானே என்றான் மீண்டும் கண்டக்டர். நஞ்சனின் ஆத்திரம் அடங்கிவிடவில்லை. பெண் பிள்ளைகளா இருந்தால் நியாயமில்லாமல் நடக்கலாமா? அடுத்த பஸ் 1 மணி தாமதமாக போகும். என் இடத்தை காலி பண்ண சொல்லுங்கள் என்றான் இளைஞனுக்கு உரிய ரோஷத்துடன். அவள் விடுக்கென்று எழுந்து ஓரமாக ஒதுங்கினாள். நீங்கள் உட்காரலாம் உங்கள் இடத்தில் என்றாள் ஆங்கிலத்தில். வண்டிக்குள் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. சற்று திகைத்த நஞ்சனுக்கு முகம் கருத்து விட்டது என்றாலும் ரோஷத்துடன் ஆசனத்தில் அமர்ந்தவன் பத்திரிகையை பிரித்து முகத்துக்கு நேராக பிடித்து கொண்டான். காரணமில்லாமலே அவனுக்கு படபடப்பு உண்டாயிற்று. கண்டக்டர் தர்ம சங்கட நிலையில் தவித்தான். வண்டிக்குள் கசமுசவென்று கலகலப்பு வேறு. என்ன சார் இது என்று கண்டக்டர் முணுமுணுத்துவிட்டு இரட்டை ஆசனங்களில் 2 குழந்தைகளுடன் அமர்ந்திருந்த பெண்மணி ஒருத்தியை, மடியிலே ஒரு குழந்தையை கொஞ்சம் வைக்கிறீங்களா அம்மா என்றான். அந்த பெண்மணிக்கு அதில் இஷ்டமில்லை. அதற்குள் பின்புற ஆசனத்தில் இருந்த ஒருவர் எழுந்தார். நீங்கள் உட்காருங்கள் என்று கூறிவிட்டு கைப்பையுடன் கீழிறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு போனார். அவள் அந்த இடத்தில் போய் உட்கார்ந்தாள். நஞ்சனுக்கு யாரோ முகத்தில் அடித்தாற் போல இருந்தது. பஸ் கிளம்பி செல்கையிலே அவனுக்கு அத்தனை பேரும் தன்னையே பார்த்தாற் போல இருந்தது. ஒரு பெண்ணுக்கு மரியாதை அளிக்க தவறி ஆத்திரமாக நடந்து கொண்டு விட்டதாக அவனுக்குள் உறுத்தல் ஏற்பட்டது. சந்தோஷமாக பிரயாணம் தொடர வேண்டிய சமயத்தில் உறுத்தலுக்கு இடமுண்டாகும்படி நடந்தேனே என்று வருந்தினான். எவர் முகத்தையுமே பார்க்க பிடிக்காதவனாக அவன் கூனூர் வரும் முறை வெளியே நோக்கிய வண்ணம் இருந்தான். கசமுசவென்று சத்தமும் இரைச்சலும் குழம்பிய கூனூர் பஸ் நிறுத்தத்தில் வந்து நின்றது. நஞ்சன் கீழிறங்கி வருகையிலே, என்னம்மா விஜயா, பரீட்சை நன்றாக எழுதியிருக்கிறாயா என்று குரல் கேட்டு திரும்பினான். அவனுக்கு அங்கு நிற்கவே மனம் கூசியது. ஆனால் அவனுடைய சிறிய கைப்பெட்டி மேலே இருந்ததே. கிருஷ்ணா கவுடர் கைத்தடியும் பாகையுமாக அருகில் வந்ததும் கிரேப் தாவணிக்காரி சிரிப்பும் குறுகுறுப்புமாக கீழே குதித்தாள். முன்புறம் விழுந்த தலைமையரை ஒதுக்கி கொண்டு, ஓ, நன்றாய் எழுதினேன் தாத்தா, நீங்கள் எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோ என்று இருந்தேன் என்றாள். வராமல் இருப்பேனா? நேற்றே நீ வருகிறாய் என்று டிரைவரிடம் சொல்லி அனுப்பினேனே. இவ்வளோ தூரம் அந்த பெண்ணுக்கு ஊட்டி வரை வர தைரியமில்லை? இடம் சௌகரியமாக இருந்ததா? அவளுடைய நோக்கு சற்று எட்ட மேலே பெட்டியை பார்ப்பவனாக நின்று கொண்டிருந்த நஞ்சன் மீது விழுந்தது. தாத்தாவும் நஞ்சனை திரும்பி பார்க்க தவறவில்லை. ஓ, நஞ்சன் இந்த வண்டியில்தான் வருகிறானா? ஏமா, தெரியுமா நஞ்சனை உனக்கு என்று கேட்ட வண்ணம் அவர் அவன் பக்கம் திரும்பினார். அவள் முகத்தில் குறுநகை மிளிர்ந்தது. மரியாதை தெரியாத அவனுடைய பட்டிக்காட்டுத்தனத்தை எண்ணி குறுநகை செய்கிறாளோ? குடும்ப வைரியாகிய அவருக்கு அவனிடம் என்ன பேச்சோ? நஞ்சன் திரும்பியே பார்க்கவில்லை. இப்போதுதான் இன்டர்வியூ முடித்து வருகிறாயா நஞ்சா? நஞ்சன் சற்று காரம் நிறைந்த குரலில் ஆமாம் என்றான். குமரியாற்று திட்டத்தில்தானே அப்பாயின்மெண்ட்? ஆமாம். விஜயா, நம் ஊர் ஜோகி கவுடர் மகன். தெரிந்து கொள், ரொம்ப பெருமை நஞ்சா, உன்னால் நம் ஊருக்கே என்றார். விஜயாவையும் அவனையும் நோக்கியவராக. காரணமில்லாமல் அவள் கலுக்கென்று சிரித்தாள். பட்டுக்குட்டையால் பவள இதழ்களை மூடிக்கொண்டாள். நஞ்சனுக்கோ ஒரு சிரிப்பு கூட எழும்பாத புழுக்கமாக இருந்தது. பெட்டி வந்துவிட்டது. வருகிறேன் என்று முணுமுணுத்துவிட்டு அவன் திரும்பினான். ராமன் குமரியாற்று திட்டத்தில் ஜீப் ஓட்டும் டிரைவராக இருந்தான். முடிந்தால் கூனூரில் சந்திக்கிறேன் என்று அவன் புறப்படிகளையே கூறியிருந்தான்.
ஆனால் கூட்டத்தில் அவனை காணவில்லை. அவன் குமரியாற்று அணை பக்கம் போகும் பஸ்ஸுக்காக காத்து நிற்கையில் பெரிய நீல நிற வண்டி ஒன்று கிருஷ்ணகவுடரையும் விஜயாவையும் கொண்டு சென்றது. நஞ்சனுக்கு இன்னும் கிருஷ்ணகவுடர் கோவை கல்லூரியில் படிக்கும் பேரப்பண்ணுடன் வழியே வந்து தன்னிடம் பேசிச் சென்ற விந்தை அதிர்ச்சியே தீரவில்லை. அவள் அவரிடம் அவனை பற்றி என்ன என்ன கூறி நகைப்பாளோ. எப்போதோ ஐரோப்பிய கான்வென்ட்டின் நீல யூனிஃபாரத்திலே அவளை அவன் பார்த்தான். எத்தனை உயரமாக வளர்ந்திருக்கிறாள்! அவர் எதற்காக அவனை அறிமுகம் செய்து வைத்தார்? குமரியாற்று பக்கம் போகும் சிறிய பஸ் முக்கி முனகிக் கொண்டு வந்து நின்றது. முண்டி அடித்து கொண்டு அதில் ஏற எத்தனை பேர்! அவன் பிறந்த மரகதமலை ஹட்டி பக்கம் இத்தனை மக்களா? அணை திட்டத்தை நிறைவேற்ற பாரத தேசத்தின் பல பாகங்களிலிருந்தும் பல வண்ண மக்கள் அல்லவோ அந்த மூலையை தேடி வந்திருக்கிறார்கள். நஞ்சன் ஓரத்து ஆசனம் ஒன்றுக்கு தாவி ஏறினான். எங்கே நஞ்சா? மரகதமலை ஹட்டியில் அவனுடன் படித்த சின்னையன் கண்டக்டர் கேலியாக கேட்டான். நஞ்சன் சிரித்துக்கொண்டே கீழ்மலை என்றான். வண்டி நன்றாக செப்பனிடப்படாத புது சாலையில் நகர்ந்த போது நீலமலைக்கு புதிதாக வரும் குடும்பத்தினரின் அறிமுகமும் அவர்களின் பேச்சுகளும் அவனுக்கு கலகலப்பையும் சிரிப்பையும் ஊட்டின. அவ்வளவும் டீ சார், டீ. அதோ பார்த்தாயா மீனு, அதுதான் காஃபி போல இருக்கிறது என்று நடுத்தர வயதில் சட்டைக்கோடு, கம்பளி, மஃப்ளர் முதலியவற்றால் மூடிக்கொண்டு பிரயாணம் செய்த குடும்பத் தலைவர் இடையிடையே துள்ளி குதித்தார். மீனு மீனு என்ன என்று இடையிடையே மனைவியையும் அவர் விசாரித்தார். மனைவியாக அந்த பெண்பணி காஞ்சிபுரம் பட்டு சேலையை இழுத்து போர்த்தி கொண்டு எனக்கு குளிரே தாங்கவில்லை, என்ன ஊர் இது என்று முணுமுணுத்தாள். சுட்டிப்பயல் ஒருவன், ஏன்பா அங்கே ரோடில் எல்லாம் புலி சிறுத்தை வருமில்லையா என்று ஆவலுடன் விசாரித்தான். ராத்திரியானால் கதவு திறக்கக்கூடாது, ரோடில் அப்போது வரும் என்றார் தந்தை. நஞ்சன் சிரிப்பை அடக்கி கொண்டான். சிரமப்பட்டு அவர் உடனே அவனை பார்த்து, ஏன் சார், நீங்களும் ப்ராஜெக்ட் இடத்துக்குத்தானே போகிறீர்கள் என்று விசாரித்தான். நஞ்சனுக்கு முதலாக தானும் ஓர் இளம் இன்ஜினியர் என்று சொல்லிக்கொள்ள நேர்ந்த சந்தர்ப்பம் அது. இந்த வருஷம்தான் படிப்பு முடித்தேன், இன்டர்வியூக்கும் போய் திரும்புகிறேன் என்றான் மகிழ்ச்சியுடன். ஓ, அப்போது நீங்களும் புதிதான். இந்த மலைக்கு ஏன் சார் இப்போதே இப்படி குளிர்கிறதே? டிசம்பர் மாசத்தில் குழாய் ஜலம் ஐசாகி விடுமாமே, எப்படி இருப்பது என்றார். நஞ்சன் சிரிக்காமலே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் இந்த மலையில் பிறந்து வளர்ந்தவன் என்றான். அவர் கண்கள் அகன்றது. ஓ அப்படியா, நிசமாகவா சார்? நீங்கள் ஊட்டியிலே செட்டில் ஆனவர்களா? இல்லை, நான் மரகதமலை ஹட்டியிலேயே பிறந்து வளர்ந்தவன். இந்த மலைவாசியே. தாய் தகப்பன் இப்பொழுதும் கீழ்மலை பக்கம் இருக்கிறார்கள் என்றான் குறுநகையுடன். நிஜமாக? அப்படியா சார்? எனக்கு உங்களை பார்த்து பேசுவதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சார். ப்ராஜெக்டில் அக்கௌண்டண்ட்டாக நான் வருகிறேன். பஞ்சாமிர்தம் என் பெயர். நான் ரொம்ப பயந்து கொண்டு இருந்தேன் சார். கீழ்தேசத்து குளிரையை இவள் தாங்க மாட்டாள் என்று ஆரம்பித்து அவர் நஞ்சன் அறிந்திராத விவரங்களை எல்லாம் அவனிடம் கேட்டு திணறடித்தார். ஏன் சார், இங்கே இந்த வருஷம் குறிஞ்சிப்பூ பூக்குமாமே, பூத்து விட்டதா? எது குறிஞ்சிப்பூ என்றார். எனக்கு கூட தெரியாது சார். நான் பிறந்து நினைவு தெரிந்து அந்த பூவை பார்த்ததில்லை. அட, வருஷத்தை கூட உங்கள் அவர்கள் குறிஞ்சியில் கணக்கு பண்ணுவார்களாமே? ஆமாம், அதெல்லாம் பெரியவர்களை கேட்டால் தெரியும். கட்டே கிட என்று எங்கள் பாஷையில் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்றான் நஞ்சன். கீழ்மலையில் பஸ் நிற்கும் இடம் வருவதற்குள் மிக நெருங்கியவராக பழகிய அவரிடம் விடை பெற்று கொண்டு நஞ்சன் இறங்கினான். பஸ் நிற்கும் இடம் முன்போல காட்டுப்பாதையாகவா இருந்தது? வழியெல்லாம் பிளவுபட்டு பாலம் பாலமாக பெயர்ந்த பாறைகள். பாலம் பாலமாக பெயர்ந்த பாறைகளை உடைக்கும் வலைக்கரங்கள் ஒன்றா இரண்டா? காட்டு சோலைக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான மனித சக்திகள் இயங்கும் ஆரவாரம் அவனுக்கு உள்ளத்திலே புது சிலிர்ப்பை உண்டு பண்ணியது. பஸ்ஸில் இருந்து நஞ்சன் இறங்கியதுமே டீக்கடையின் அருகிலிருந்து சிரித்த முகத்துடன் ராமன் அவனை நோக்கி வந்தான். அவனை ஆதரவாக விசாரித்து பெட்டியை கையில் வாங்கி கொண்டான். ஐயன் எங்கே? கல்லூரி விட்டு வரும்போதெல்லாம் கூட பஸ் நிறுத்தத்தில் வந்து நிற்பாரே. அவன் கண்கள் ஐயனை தேடும் முன் மூக்குமலை ஹட்டிக்கு செல்லும் பாதையிலே அம்மை நிற்பதை கண்டுவிட்டான். அவன் அம்மையின் பக்கம் நடையை எட்டி போட்டான். பார்வுக்கு பேச்சே எழவில்லை. பனித்த பார்வையில் அவள் நஞ்சன், அவள் பையன், அவள் வாழ்வு. அவன் உயர்ந்து வளர்ந்தவனாக, ஒளி தவழும் கண்களை உடையவனாக கனவின் நிறைவாக நின்றான். அதிகாரம் 2. நீல நாடா. நீண்டகால கனவொன்றை நனவாக்கியவனாக வந்த நஞ்சனை வரவேற்க ஐயன் ஏனோ வரவில்லை. ஒருவேளை உடல் நலம் இல்லையோ? ஐயன் சுகந்தானே அம்மா என்று அவன் கேட்டான். சுகம்தான், வருகிறேன் என்றார். நேற்றே மரகதமலை ஹட்டிக்கு போனார். இதோ வந்து விட்டார் பார். நஞ்சன் தந்தை வந்ததை பார்த்தான். முகத்தில் ஒளி எங்கே? இன்னும் 6 மாதத்தில் நஞ்சன் இன்ஜினியராகி வருவான்.
என்ற ஆவல் துள்ளும் முகத்துடன் பெருமையாக அக்கம் பக்கங்களில் சொல்லிக் கொண்டிருந்த ஐயன் என் கருத்து வேதனையில் தோய்ந்தவராக காணப்படுகிறார். வெயிலா அப்பா, உடம்பு சரியில்லையா என்றான் துணுக்குற்று. வெயிலும் மழையும் படாத சீமானா உன் ஐயன் என்றார் ஜோகி. அந்த குரலில் தோய்ந்திருந்த விரக்தி நஞ்சனை துணுக்குற செய்தது. ஒரு தடவை கூட அதுபோல அவர் பேசி அவன் கேட்டிருக்கவில்லையே. 50 100மாக எடுத்து கொடுத்த அலுப்போ. ராமன் எப்படி தன் படிப்பு செலவை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியிருப்பான்? பெரியப்பா தம் செல்வத்தை மட்டுமா அந்த தேர்தலுக்கு இரையாக்கினார்? எதிர்கால நம்பிக்கையும் இழந்தல்லவோ போதைப் பொருளில் கசப்பை மறைத்து கொண்டு இருந்தார். லிங்கன் அணைக்காலனிக்கு பால் விநியோக குத்தகை எடுத்து பெருகி வரும் மக்களுக்கு பால் வழங்கும் வியாபாரத்தில் இறங்கியிருந்தான். அடுத்தவன் தருமன் அணை திட்டத்தில் தொழில் புரிந்து கொண்டிருந்தான். மூன்றாமவன் மரகதமலை ஹட்டியில் புதிதாக எழுப்பியுள்ள டூரிங் சினிமாவில் படம் காட்ட படித்திருந்தான். நஞ்சன் அந்த குடும்ப நிலை முழுவதையும் அறிவான். அங்கிருந்து உதவி வரவே இடமில்லை. இங்கும் மாமன் இறந்தும் சித்தனுக்கு பணம் அனுப்பி வருகிறார் அவன் தந்தை. எனவே ஐயன் நிறைய கடன் வாங்கியிருப்பாரோ, பூமியை ஈடுகட்டியிருப்பாரோ? படிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் அவன் சிந்தித்தே பார்க்கவில்லையே. ஒற்றையடி தடமாறி மூக்குமலை வளைந்து வண்டிப்பாதை வந்திருந்ததை அப்போதுதான் நஞ்சன் கவனித்தான். ஆமாம், ஜீப் போகுமே, நம் மலைக்கு அடியில் குகை போகுமாம், தண்ணீர் போக என்றான் ராமன். என்ன கூட குகை குடையும் பகுதியில்தான் போடுவார்களாம் அம்மா. நம் வீட்டில் கூட விளக்கு போடலாம். பித்தானை தட்டினால் விளக்கு வரும். தண்ணீரை அணைக்கட்டி தேக்கி குகை வழியாக கொண்டு வந்து பெரிய பெரிய குழாய்களில் பாய்ச்சி பெரிய இயந்திரங்களை செய்யவும் சமைக்கவும் குளிர்காயவும் அந்த சக்தி நமக்கு உதவும். நிறைய நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், சாப்பாடும் துணையும் கிடைக்கும். அம்மையிடம் தன்னை மீறிய உற்சாகத்துடன் நஞ்சன் விலக்கி கொண்டே போனான். என்றுமே தான் கண்ட கேட்ட புதுமைகள் நாகரிகங்கள் எல்லாவற்றையும் அவளிடம் வந்து சொல்ல அவன் தவறியதே இல்லை. ஆனால் பாரு, அவள் கூறியவற்றையெல்லாம் ரசித்தாளா? அந்த மலையில் வந்துள்ள மாபெரும் புரட்சியில் அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருந்ததா? அதை தனித்து கூற முடியாது. அவளுடைய உலகின் ஆனந்த புரட்சி நஞ்சன். நாளை அந்த மலையிலே அவன் கூறிய செல்வங்கள் எல்லாம் பெருகினால் அவளை பொறுத்தமட்டில் அவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தா அவளுடைய மகன். அவனுடைய குரலில் ஆனந்த ஒளியில் அவன் இருதயம் நிறைந்து குளிர்ந்துவிட்ட அவன் எது பேசினாலும் அவளுக்கு உகந்ததே. ஆனால் ஜோகியின் நெஞ்சிலிருந்து வெடித்து வந்தார் போல சொற்கள் வந்தன. நிறைய பேருக்கு சாப்பாடும் துணியும் கிடைக்குமா? இருக்கிறவர்கள் சாப்பாட்டில் மண்ணை போடுவது. உங்கள் படிப்பு உங்களைப் போல படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க இம்மாதிரி கல்லையும் மண்ணையும் துளைத்து பூமி தாயை மானபங்கம் செய்கிறார்கள். பணம் பணம் என்று மக்கள் பேயாக அலைகிறார்கள். பணமும் மண்ணும் ஒன்றாகுமா? நஞ்சன் அதிர்ந்தவனாக நின்றான். இந்த மலையெல்லாம் ஒளிவிளக்குகள் திகழும். நான் சிறு பையனாக இருக்கையிலேயே கனவு கண்டேன் என்று தம்மை மறந்து பேசிய ஐயனா இதை சொல்கிறார். அவர் மாற்றத்துக்கு காரணம் என்ன? அப்பா என்றான் பதட்டமாக. பாரு எந்த பேச்சையும் கவனிக்கவில்லை. அவற்றை செவிவாக இனம் பிரிக்க அவள் புலன்கள் வசத்தில் இல்லை. யோகி உடனே சமாளித்தவர் போல, ஒன்றுமில்லை, வந்ததும் வராததுமாக உன்னிடம் பேசியது சரியில்லை என்றார். அந்த மூக்குமலை ஹட்டியே படித்துவிட்டு அங்கேயே உத்தியோகம் ஏற்க வரும் நஞ்சனை வரவேற்க கூடிவிட்டது. பாருவுக்கு அன்றொரு நாள் கிருஷ்ணன் குதிரை மேலேறி மணிக்கல்லெட்டு வந்ததும் ஊரே திரண்டு அவனை காண நின்றதும் நினைவுக்கு வந்தன. அன்று வெள்ளி முண்டணிந்த பெண்கள், இன்றோ வண்ண சேலைகளும் தாவணிகளும் அணிந்த பெண்கள். நல்லா இருக்கிறாயா நஞ்சா? இங்கேதான் வேலையா என்றெல்லாம் அன்பு விசாரணைகள். நஞ்சன் வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்கையிலே வண்ணத்தாவணி அணிந்த பெண் உள்ளே ஓடுவது தெரிந்தது. அவன் உடனே புரிந்து கொண்டு விட்டான். அம்மா, சொல்லவில்லையே நீங்கள்? தேவகி என்னை கண்டுவிட்டு ஓடுகிறாய் என்று சிரித்துக்கொண்டே அவன் பெட்டியை கீழே வைத்தான். தேவகி நாணம் கவிந்த புன்னகையுடன் தலைகுனிய வந்து நின்றாள். கருகருவென்று அடர்ந்த தலைமயிர். தந்தையைப் போல தேவகியும் குட்டை. செழுமையான வளர்ச்சியை காட்டும் கட்டு வாய்ந்தது அவளுடைய உடல். பூ போட்ட பாவாடை, வாயில் தாவணி, முழங்கை வரையிலும் நீலசோழி, கழுத்தில் கருகமணி மாலை, கருஞ்சிவப்பு நிறம், பெரிய கண்கள். ரே தேவகி, என்ன கணக்கு பரீட்சை எப்படி இருந்தது? பேச மாட்டேன் என்கிறாயே திடீரென்று அவன் அவளை வம்புக்கு இழுத்தான். நாணம் கவ்வ அவள் உள்ளே ஓடிய போது அவனுக்கு அன்றைய காலை நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. அவள் தாத்தாவிடம் அவன் தன்மையை குறித்து பரிகசிப்பாளோ? பாரு அவன் நின்றது கண்டு சிரித்தாள். இரு ராமா, நஞ்சா காப்பி சாப்பிடலாம் என்று சொல்லி உள்ளே சென்று தயாராக அடுப்பில் கொதித்த நீரில் காஃபி போட்டு எடுத்து வந்தாள். தேவகி மட்டும்தான் வந்திருக்கிறாளா அத்தை? யாரும் வரவில்லை என்றான். தேவகியைத்தான் வரச் சொன்னேன். 10வது பரீட்சை எழுதிவிட்டாள் நஞ்சா தேவகி என்றாள் பாரு பெருமை பொங்க. அதுதான் கணக்கு பரீட்சை எப்படி என்று கேட்டேன் அத்தான். நம் தேவகிக்கு இனி ஒரு எம்ஏ மாப்பிள்ளை தேட வேண்டியதுதான் என்றான் நஞ்சன் உற்சாகமாக. ராமன் பதிலே பேசாமல் முறுவல் பூக்கையில்
பாரு உள்ளிருந்து ஓடி வந்தாள். அதென்ன நஞ்சா அப்படி சொல்லிவிட்டாய்? தேவகி உனக்காகத்தான் படித்தாள். படித்த அத்தானுக்கு அவள் படிக்காத முட்டாளாக வரக்கூடாதே. நஞ்சன் விழிகள் நிலைக்க அம்மையை நோக்கினான். உடலை ஊடுருவ ஒரு சிலிர்ப்பு ஓடியது. ராமன் சிரத்தை கொண்டு அவன் படிப்பை ஏற்றது இதற்குத்தானா? என்ன அம்மா, நீங்களே முடிவு கட்டிவிட்டீர்கள்? படித்த பெண் அண்ணனைப் போல வீட்டில் பழகிய ஆளையா கட்டுவாள்? நஞ்சன் சிரித்த வண்ணம்தான் அதை மொழிந்தான். ஆனால் பார்வுக்கு அது உகந்ததாக படவில்லை. நீதானே முறைப்பையன். அன்றிலிருந்து ராமன் நினைத்த மாப்பிள்ளை இல்லையா ராமா? நஞ்சனுக்கு பேச்சை நீட்ட அப்போது விருப்பமில்லை. அது சரி என்று முடித்து விட்டான். சற்றைக்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு ஜோகியும் ராமனும் வெளியேறிவிட்டனர். நஞ்சன் சற்றே படுத்தான். படுக்கை கொள்ளவில்லை. ஏதோ நினைத்து கொண்டவனாக அந்தப்புறமனை அறையில் தன் புத்தக பெட்டியை, துணிமணிகள் வைத்துள்ள பெட்டியை திறந்து குடையலானான். கல்லூரியில் அவன் படித்த ஒவ்வொரு ஆண்டிலும் சக மாணவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், தமிழ் மன்ற பாரதி பாடல் போட்டியில் பெற்ற பரிசு புத்தகம், அயலூர் மாணவன் நண்பர் ஒருவன் அன்பளிப்பாக தந்த பேனா, எல்லாவற்றையும் அவன் அந்தந்த சம்பவங்களுக்கு உரிய நினைவுகளோடு அனுபவித்து பார்த்து கீழே கடை பரப்பினான். கடைசி பெட்டிக்கு அடியில் இருந்த பழுப்பு நிற காகிதத்தை எடுத்து தட்டினான். அடியில் மடிந்த நீல நிற சாட்டின் ரிப்பன் அது அப்படியே இருந்தது. எத்தனை நாட்களாக அந்த நாடா அதனுள் இருந்திருக்கிறது? கையில் அவன் அன்றொரு நாள் தோட்டத்தில் செய்து கொண்ட உறுதியை நினைத்து பார்த்தவனாக எடுத்தான். அவன் உறுதியை நிறைவேற்றி கொண்டு விட்டான். அந்த நாடாவுக்கு சொந்தக்காரி எத்தனை அழகிய பூங்கொடியாக வளர்ந்து விட்டாள். மரியாதை தெரியாத அவன் இது என் இடம் என்றானே அழுத்தம் திருத்தமாக. அசட்டுத்தனம். நாகரிக மரியாதை ஹட்டியின் வளர்ந்தவன் அவன். முரட்டு வேலைகளுக்குரிய கல்வியை கற்றிருக்கிறான். ஐரோப்பிய நாகரிகத்தில் தோய்ந்து பிறரிடம் மரியாதையாக பேசவும் நடக்கவும் கற்றவன் மட்டுமல்லன். அவள் அதையே பழக்கமாகிக் கொண்டவள். உண்மையில் அந்த கண்டக்டர் கைக்குட்டையை கீழே தள்ளிவிட்டு அவளுக்கு இடம் கொடுத்திருப்பான். முட்டாள். அவனுடைய முட்டாள்தனம்தான் நஞ்சனை அநாகரிகமாக நடக்க வழிகாட்டிவிட்டது. அவன் அநாகரிகமாக என்னிடம் என்று வழக்கு கூறிய போது அவள் எழுந்து நின்றாள். அந்த கணமே நஞ்சனுக்கு அவளிடம் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தன் நாகரிக பண்பை அவளுக்கு தெரிவித்து கொள்ளாது போனால் மனம் அமைதி கொள்ளாது போல பரபரப்பு உண்டாயிற்று. ஆம், ஒரு நாளும் பேசாத பரம விரோதியான கிருஷ்ணகவுடர் அன்று அவனிடம் நெடுநாள் பழகின சகஜபாவத்துடன் எதற்கு விசாரித்தார்? ஜோகி கவுடர் மகன் என்று அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்த காரணம் என்ன? விரோதக்காரர் என்று சற்றே பொறாமையுடன் இருந்து வந்த அவனுக்கு அப்போது ஏன் ஆத்திரம் உண்டாகவில்லை? ஏற்கனவே மனநிலை சரியாக இல்லாத வேளையில் அது ஐயனுக்கு தெரிந்தால் ஐயனை வருத்தும் வேதனை என்ன என்பது அவனுக்கு தெரியவில்லையே. 2000 3000 என்று கடன் பட்டிருந்தால்தான் என்ன? அவன் மாசம் கடன் அடைக்க தகுதி பெற்று விட்டானே. அம்மையிடம் ரகசியமாக விவரம் விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கையிலே நஞ்சன் முன் பாருவே வேர்க்கடலை வறுத்து வெல்லம் கூட்டி செய்த உருண்டையுடன் வந்தாள். அவன் கையிலுள்ள பட்டு நாடாவை கண்டாள். ரே நஞ்சா, நாடா தேவகைக்கு வாங்கி வந்தாயா? என்னிடம் அண்ணன் தம்பி என்று சொன்னதெல்லாம் விளையாட்டுதானே என்றால் கண்களில் ஒலித்துள்ள. நஞ்சன் குளத்தில் மூழ்கி எழுந்தார் போல சமாளித்து கொண்டான். இது புது நாடா என்று நினைக்கிறீர்கள்? பல வருஷத்து பழைய நாடா. இதோ பாருங்கள் அம்மா, இது யாருடையதென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றான் விளையாட்டாக கேட்பவனாக. நஞ்சன் துடிக்கும் நெஞ்சுடன் அந்த ரகசியத்தை விண்டுவிட இருந்தான். பாரு அவன் வாயிலிருந்து இன்னதுதான் வரப்போகிறது என்பதை அறியாமலே சிரித்தாள். யாருடையது? உன் தங்கைகளுடையதா? பெரியப்பன் வீட்டில் எடுத்தாயா? இல்லை அம்மா, இல்லை. பின்னே தேகு வைத்து பின்னியிருந்தாளோ? அவள் கண்களில் குறும்பும் கேலியும் மின்னின. இல்லவே இல்லையம்மா, நீங்கள் மட்டும் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் பரிசு கொடுப்பேன். பாரு இதற்கும் வாய்விட்டு சிரித்தாள். நீயே எனக்கு பெரிய பரிசாக இருக்கிறாயே, இனி எனக்கு வேறு என்ன பரிசு வேண்டும் நஞ்சா? வேறு ஒன்றுமே வேண்டாம். நஞ்சன் தேவகியை கல்யாணம் கட்டிக்கொள்ள வேண்டும், அம்மை மடியிலே. அவனுடைய கண்களில் இருந்த ஒளி திடீரென்று நிழலுள் மறைந்தது. இப்போதே என்னம்மா கல்யாணம்? அம்மா, ஐயன் என் படிப்புக்காக எத்தனை ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்? யாரிடம் வாங்கியிருக்கிறார்? கடனா? கடன் ஏதுமில்லை நஞ்சா. உன்னை ராமன் படிக்க வைக்கிறேன் என்றான். உன் அம்மைக்காக ஏற்றுக்கொண்டான். அவன் மகளை நீ கட்டிக்கொள்வாய். இந்த நாடா எனக்கு தெரியும், தேகையினுடையது தானே. அவள் ஆசையில் மண்ணை தள்ளும் துணிவு நஞ்சனுக்கு வரவில்லை. ராமன் உதவுவதாக சொன்னதற்கு இப்போது புது பொருள் அவன் கண்டான். அவன் நெஞ்சில் இருந்து நெடுமூச்சு வந்தது. தலையை வெறுமே அசைத்துவிட்டு கடலை உருண்டையில் கவனம் செலுத்தலானான். அதிகாரம் 3. தந்தையின் துயரம். வேநீர் காலத்தின் வருகையை அறிவித்த அந்த இளம் காற்று பகல் முழுதும் நின்ற குகையை விட்டு வெளியே வந்த நஞ்சனுக்கு மிகுந்த சுகமாக இருந்தது.
அவன் வேலையை ஒப்புக்கொண்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டன. குதிரைலாட வடிவில் மலைப்பாறையில் குடை பெற்றிருந்த குகையை அவன் வெளியே நின்று பார்த்தான். உண்மையிலே அந்த மாபெரும் சாதனை செய்யும் பாறைகளை வெளியே கொண்டு வருபவராக, சுமந்து கொண்டு வெளியே கொட்டுபவராக சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இரவு முறைக்காரர்கள், பகல் முறை தொழிலாளர்கள். மாலை 5 மணிக்கே போய்விடுவார்கள். சடபட சடபட சடபடவென்று பாறையை துளைக்கும் எந்திரங்களும், கல்லை பொடித்து குடைந்து செல்லும் எந்திரங்களும் சில 100 அடிகள் சென்றிருந்த அந்த குகை கால்வாயில் நாடு நரம்புகளையெல்லாம் அதிர வைக்கும் பேரிரைச்சல் செய்து கொண்டிருந்தன. நாளின் 8 மணி நேரம் நிற்க நஞ்சனுக்கு முதல் 2 நாட்கள் அதிர்ச்சியை கொடுப்பவனாக இருந்தன. கண்களுக்கு இனம் தெரியாமல் முகமூடி அணிந்த தொழிலாளிகளும் பேச்சு புரியாத பயங்கர ஓசையும் அவன் திண்மையை சோதிக்க புகுந்து விட்டார் போன்ற சலனத்தை ஏற்படுத்தின. 2 நாட்களுக்கு பிறகு பழக்கமாகிவிட்டது. வெளியே வந்து நின்றான். கீழே சுற்றிலும் தெரிந்த குன்றுகளையும் வீடுகளையும் வாரி இறைத்தாற்போல பல 100 ஆயிரங்களாக பெருகியிருந்த விலங்குகளையும் கருத்த மேனியாக பளபளப்புடன் வெகு தூரத்தில் நெளிந்து ஓடிய அருவியையும் பார்த்தான். ஆங்காக இன்னும் மூய்தியுள்ள சரிவுகளில் கற்சுக்கூர்ச்சான், சில்வர் ஓக் மரங்கள், தேயிலை செடிகள், தேயிலை தொழிற்சாலை எல்லாவற்றையும் பார்க்க ஒரு புது உலகமே கவினுற விரிந்து கிடந்தாற் போல தோன்றியது அவனுக்கு. பெருகி வரும் மனித இனம் எத்தனை பாடுபட்டு வாழ வேண்டியிருக்கிறது! மனிதனின் ஆற்றலினும் அறிவிலும் எவ்வளவு வல்லவனாகிவிட்டான்! மலையை கரைத்து, மடுவை சமைத்து, ஆற்றை தேக்கி, இயற்கையின் சக்தியை தன் ஆளுகைக்கு உள்ளாக்கி கொண்டு மனிதனே முன்னேறுகிறான். சிலிர்போடி உடலை அவன் குலுக்கிக் கொண்டான். அவனைப் போல இளைஞனான இரவு முறைக்காரன் வந்துவிட்டான். பகலில் துளையிட்ட பாறைகளில் இரவில் வத்திகளையும் வெடிகளையும் செருகி இன்னும் பிளப்பார்கள். பிளந்த பாறைகளை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் குடைவார்கள். முறைக்காரன் வந்ததும் நஞ்சனையும் அவன் அதிகாரியையும் சுமந்து ஜீப் வண்டி மரகதமலை ஹட்டி சரிவிலிருந்து விரிந்து பறந்திருந்த அணைக்கட்டு காலனியில் அலுவலகத்துக்கு முன் கொண்டு வந்து விட்டது. நஞ்சன் தேநீர் இருந்த கேன்டீனுக்கு வருகையில் அங்கே நின்றவன் ஐயன் அல்லனோ? அலுவலகத்தின் முன் அவர் எதற்கு வந்து நிற்கிறார்? அவனை காணவோ? புருவங்கள் நெருங்க நஞ்சன் அவர் பின்னே சென்று அவர் தோளை தொட்டான். அப்பா, எங்கே வந்தீர்கள்? ஜோகி திரும்பி பார்த்தார். நஞ்சன் அவரை கண்டு எழுப்பிய வேதனையை அடக்கி கொண்டான். அவர் முகம் கருத்து மாறிவிட காரணம் என்ன? படித்த மகன் தன்னை அலட்சியம் செய்கிறான் என்று நினைக்கிறாரோ? அவர் கையில் நீண்டதொரு பழுப்பு நிற காகித உரை இருந்தது. அவர் நின்ற இடம் அணைத்திட்டத்திற்கான உதவி கலெக்டரின் அலுவலகம் என்பதையும் அவன் உணர்ந்தான். அவன் மனதில் மின்னல் போல உண்மை பளிச்சிட்டது. எங்கே எப்பா வந்தீர்கள்? யாரை பார்க்க வந்தீர்கள்? நீ போ, நான் கலெக்டரை பார்க்க வந்தேன் என்று அவர் குரலில் அளவிட இயலாத சோகம் மண்டியிருந்தது. நான் பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேனே, என்னிடம் விவரம் சொல்லக்கூடாதப்பா? அப்போது டவாலி சேவகன் ஒருவன் ஜோகியிடம் வந்தான். என்ன பெரியவரே, கலெக்டர் இன்று யாரையும் பார்க்க மாட்டார் என்று எத்தனை தடவை சொல்வது? நாளைக்கு வாருங்கள், போங்கள் என்றான். தந்தையின் விழிக்கடையில் நீர் மல்குவதை நஞ்சன் கண்டான். அவர் ஏதும் பேசவில்லை. நேராக மூக்குமலை பக்கம் நடக்கலானார். பொது சாலையில் பேச விரும்பாத நஞ்சனும் பல பல எண்ணங்களுடன் அவர் பின் நடந்தான். வீட்டில் பாரு மா அரைத்து கொண்டிருந்தாள். ஆட்டுரலில் வெளியே சென்று பலவிதமான பண்டங்கள் உண்டு பழகிய மகனுக்கு அவள் காலை பலகாரத்துக்கு இட்லி செய்ய கற்றிருந்தாள். குட்டைக்கல்லில் அவள் உளுந்தரைத்த ஓசையில் அவள் உற்சாகமும் பொங்கி வந்தது. தந்தையை வாட்டும் சோகம் தாய்க்கு தெரிந்திராது என்று எண்ணினான் நஞ்சன். ஜோட்டையும் உடுப்புகளையும் மாற்றிக்கொண்ட அவன் கை கால் முகம் கழுவிக்கொண்டு இடிந்து போய் மூளையுடன் அமர்ந்திருந்த தந்தையின் முன் வந்தான். அப்பா, உங்கள் பூமி அணைத்திட்டத்தில் போகிறதா என்றான். ஜோகி நிமிர்ந்தார். எவ்வளவு சாதாரணமாக கேட்கிறான். உங்கள் பூமி? மண்ணை மறந்த துரோகி, பணத்துக்கு மனதை பறிகொடுத்தவனே, உணர்ச்சியே இல்லாமல் கேட்கிறாயேடா. இந்த மண் தான் இத்தனை நாட்கள் காலம் காலமாக சோறு போடுவதென்று தெரியுமாடா உனக்கு? அவருடைய கொதித்த இருதயத்திலிருந்து அந்த வாக்கியங்கள் வெடித்து வந்தன. ஆனால் அவர் நெஞ்சுக்கு அழுந்த தாழ்போடுவராக அந்த பழுப்பு நிற உரையை அவனிடம் தூக்கி எறிந்தார். நஞ்சன் அந்த காகிதத்தை பிரித்து பார்த்தான். அவன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பாரு தேநீரும் மலைப்பழங்களும் கொண்டு வந்தாள். அவனையும் ஜோகியையும் மாறி மாறி புருவங்கள் நெருங்க கேள்விக்குறியுடன் நோக்கினாள். அணைக்குள் முழுகும் பகுதிகளுக்கு உட்பட்டதல்ல ஜோகி பயிரிட்டு வந்த மாமனின் பூமி. ஆனால் அந்த பக்கம் அணையை சுற்றி பெரிய சாலை வர இருக்கிறது. அணை திட்டத்தில் சில முக்கியமான பிராந்தியத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது என்று, ஜோகியின் விளைநிலங்களும் அதில் உட்படுகின்றன என்றும் சில நாட்களுக்கு முன்பே வந்த கடிதம் அது. இதற்கேன் தந்தை துயரப்பட வேண்டும்? பூமி போனால் என்னப்பா, சர்க்கார் நம் நிலங்களை வெறுமே எடுத்துக்கொள்ள மாட்டார்களே, கணிசமான பணம் கொடுத்துத்தானே எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்றான் நஞ்சன். பாருவுக்கு விஷயம் ஒருவாறு புரிய, இடி விழுந்தார் போல நம் பூமியா என்றாள். ஆமாம்,
நம் சோற்றை பிடுங்கிக் கொண்டு பணம் தருகிறார்களாம். இந்த பணம் யாருக்கு வேண்டும் என்றார். மரகத மலையிலுள்ள மண்ணையும் காலனி கட்ட பறித்து கொண்டார்கள். ரங்கம்மையின் குடும்பம் தவிக்கிறது. நம் சோற்றிலே கை வைக்க பாம்பாக இங்கேயும் வருகிறார்களே, இதை எப்படி பொறுப்போம்? இந்த அணைக்கட்டும் விளக்கும் யாருக்கு வேண்டும்? நம் சாப்பாட்டை பறித்து எவரெவருக்கெல்லாமோ கொடுக்க கவர்னராம், கலெக்டராம். மண்ணை தவிர வேறு ஒன்றையும் அறிந்திராத முதியவரின் உள்ளத்திலிருந்து சொல்லனாத ஆற்றாமை பீறி வந்தது. நஞ்சா, நீ சொல்லு, அந்த கலெக்டர் துரையிடம் பூமி இல்லாமல் நாம் என்ன செய்வோம்? விளைவு தரும் மண்ணை எப்படி கொடுப்போம் என்றார் அம்மையான பேதை. நஞ்சனுக்கு 2 நிமிஷங்கள் ஏதும் தோன்றவில்லை. மலையை குடைந்து கால்வாய்கள் உண்டாக்கலாம், மண்ணோடு ஒன்றிப்போன மனங்களை பிரிக்க முடியாது என்பதை அப்போதுதான் உணர்ந்தாற்போல அவன் செயலற்று நின்றான். அந்த படுபாவி பயல் கிருஷ்ணன் இதிலும் சூழ்ச்சி செய்திருப்பான். அவன் மண்ணில் 4 ஏக்கர் கூட முழுசாக போகவில்லை. எங்கிருந்தோ எங்கோ நான் ஓடி வந்தேன். மலை விட்டு மலை தாவி என் மண்ணையும் பிடுங்குகிறார்களே. சாந்தத்தின் உருவாக அத்தனை நாட்கள் காட்சி தந்த நஞ்சனின் தந்தை வெறி பிடித்தவராகிவிட்டாரா என்ன? ஆத்திரக்காரராகி அறிவு கலங்கியவராகிவிட்டாரா? அப்பா என்று நஞ்சன் பதறினான். அண்ணன் வாழ வேண்டும், மக்கள் மனிதர் வாழ வேண்டும், ஊர் வாழ வேண்டும் என்றெல்லாம் நம்பிக்கையும் நல்லெண்ணமும் கொண்ட நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஊரும் உலகமும் நன்மை அடைய நீங்கள் விலை பெற்று கொண்டுதானே பூமியை கொடுக்கப் போகிறீர்கள்? கோடி கோடியாக பணம் செலவழித்து மக்கள் சக்தி திரட்டி செய்யும் இது பெரிய சாதனை. அறியாத்தனமாக பேசாதீர்கள் அப்பா. அறியாத்தனம்? நேற்று பிறந்த நீ என்னை அறியாத்தனம் என்று எழுகிறாய். ஏய், அந்த படிப்பு சொல்லித்தந்த புத்தியாடா இது? சோறும் துணியும் தந்த மண்ணடா இது? இந்த உடம்பின் ரத்தமெல்லாம் இந்த மண்ணால் ஆனதுடா. பெற்ற தாய் உனக்கு தெரியுமாடா? பெற்ற தாயின் அருமை? பாவி பயலே, என் நெஞ்சு எரிகிறது, எரிமலையாக பொங்குகிறது. அந்த படிப்பு படித்ததுமே பூமியை பணத்துக்கு கொடு என்று சொல்கிறாயே, காகித நோட்டும் அம்மையும் ஒன்றாகிவிட முடியுமாடா? அம்மைக்கு விளையா? உடல் துடிக்க, உதடுகள் துடிக்க, பொங்கி சீறி வந்த அந்த மண் பாசத்தை உணர்ந்த நஞ்சன் அரண்டு நின்றான். காலமெல்லாம் ஊறிய தொடர்பை கற்றை நோட்டுகள் கொண்டு கத்தரிக்க முடியுமோ? உனக்கு தெரியுமாடா பெற்ற தாயின் அருமை என்று அவர் புகன்ற சொல் பார்வின் நெஞ்சில் ஈட்டி என பாய்ந்து விட்டது. பெற்றவள் இல்லை என்பதை ஒரே வாக்கியத்தில் பழுக்க காய்ச்ச வேலென பாய்ச்சி விட்டாரே. என் மகனை இரவல் கொடுத்தேன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாரே. துடிதுடித்தது பார்வின் உள்ளம். நஞ்சனை இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள்? அவனுக்கு அம்மை நான் இல்லையா என்றாள். மண் இல்லை என்ற பெருந்தியற்கடலில் மூழ்கிவிட்ட ஜோகியின் உள்ளத்திலே அப்பொழுது தோன்றக்கூடாத எண்ணங்களெல்லாம் தோன்றின. அவர் தம் நிலையையே மறந்துவிட்டார். அவனுக்கு உண்மையான அம்மையாக நீ இருந்திருந்தால் இப்படி பெற்ற தாய்க்கு துரோகம் நினைக்கும் படிப்பை படிக்க வைத்திருக்க மாட்டாய். உயிரை கொடுத்து இந்த மண்ணின் விளைவில் பணம் கண்டு போதாமல் அவனையும் இவனையும் கெஞ்சி படிக்க வைத்தாயே. படித்தால் நம்மை விட்டு வெகு தூரம் போய்விடுவான் என்று நான் அன்றே நினைத்தேன். படித்தவன் எவன் ஒழுங்காக இருக்கிறான்? நீ நிசமான அம்மையாக இருக்கவில்லை. அப்பனோடு ஒட்டாமல் மகனை எந்த அம்மையும் வளர்க்க மாட்டாள். இந்த பயல் ஒரு நாளேனும் என்னிடம் ஸ்கூல் பற்றி, காலேஜ் பற்றி பேசினானா? என்னை மதித்தானா? அந்த ஆவேசமாரியில் நஞ்சன் குறுக்கே பொறுமை இழந்து பாய்ந்தான். என்னப்பா, நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். பார்வின் கண்கள் முத்துக்களை உதிர்த்தன. நீங்கள் பேசுவது மண் பறிப்போவதை விட கொடுமை. நஞ்சா, நான் தான் உன் அம்மை. நீயும் மறுக்காதே. மண் பறிப்போகும் வருத்தத்தில் அண்ணன் இப்படியெல்லாம் பேசுகிறார். நீ போய் அந்த கலெக்டர் துரையிடமோ கவர்னர் துரையிடமோ சொல்லி நம் பூமியை மீட்டுவிடு. முன்பே நாம் பள்ளிக்கூடத்துக்கு வேறு பூமி தந்திருக்கிறோம். மரகத மலையிலும் நமக்கு பூமி இல்லை. இதுவும் போனால் நாம் எப்படி வாழ முடியும் என்றாள். நஞ்சன் பொறுத்து சமாதானமாக, கலெக்டரும் கவர்னரும் ஒன்றும் செய்ய முடியாதம்மா. உங்களுக்கும் ஐயனுக்கும் வயசாகவில்லையா? இனியும் மண்ணில் உழைக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். எனக்கு இன்னும் மேலே பெரிய இன்ஜினியராக வேலை உயரும். உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நல்ல வீட்டில் வயசான காலத்தில் சுகமாக வாழலாம். கிருஷ்ணகவுடர் குடும்பம் பற்றி நீங்களே எவ்வளவு பெருமையாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று அந்த பேச்சை எடுத்தானோ இல்லையோ, உடனே பேச்சு குமுறி கொண்டு வந்தது. அந்த துரோகின் பேச்சை எடுக்காதே. என் வாழ்வில் என்றைக்கும் மண்ணை போட்ட வஞ்சகன். அவன் பூமி 4 ஏக்கர் கூட போகவில்லை. 100 ஏக்கராக இருக்கிறதேடா. சூழ்ச்சிகார பயல். படித்துவிட்ட மமதையில் ஊரில் விரோதம் கொண்டு வந்தான். கட்சி கட்டினான். சண்டையும் பூசலுமாக என் அண்ணனை கோர்ட்டுக்கு இழுத்தவன் அவன்தான். எங்கள் குடும்பத்தை நாசமாக்கி சதிகாரன் அவன். ரங்கன் பூனையாக ஒடுங்கிவிட்டான். ஏண்டா, நைச்சியமாக நல்ல பேர் வாங்க கோத்தகிரியானை தூண்டி ஓட்டுக்கு நிற்க வைத்து வஞ்சகமாக வேலை செய்தான். இப்போது எல்லோரையும் தூண்டிவிட்டு நான் பயிரிட்ட மண்ணை பிரிக்க வத்தி வைத்து விட்டான். இந்த ஜோகி ஒரு நாளும் பொன்னான பூமியை கொடுக்க மாட்டான். உயிரே போனாலும் போகட்டும்.
நஞ்சனுக்கு பேச வாயேது. பூமி திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் அவனுடைய ஐயனின் சித்தம் அப்படி இருந்தால் கலங்கி விடுமோ என்ற அச்சம் அவனுள் விரைத்து எழுந்தது. அன்றிரவெல்லாம் அவன் தூங்கவே இல்லை. மூளை குழம்ப யோசனைகள் செய்தான். காலையில் பணியிடத்துக்கு செல்கையில் அவனுக்கு உற்சாகமே இல்லை. அவனை பாதையில் கண்டதுமே அலுவலகத்துக்கு முன் ஜீப் வண்டியில் இருந்த ராமன் விரைந்து வந்தான். நஞ்சா, சாயங்காலம் உன்னிடம் சவகாசமாக சில சங்கதிகள் சொல்ல வேண்டும். பார்க்கலாமா தனியே என்றான். நிஜார் பைக்குள் கைவிட்டு நின்ற நஞ்சன் எத்தனையோ என்ன கதிர்கள் மனத்திரையில் ஓட அவனையே பார்த்தான். என்ன விசேஷம்? உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும். தப்பாக செய்துவிட்டேனோ என்று என் மனம் அறுக்கிறது. சாகவாசமாக வா. ராமனுக்கு நிற்க நேரமில்லை. பெரிய அதிகாரி வண்டியில் வந்து ஏறிவிட்டார். நஞ்சன் பார்த்து கொண்டே நின்றான். ஜீப் வண்டி வளைந்து வளைந்து தூரத்தில் புள்ளி போல சென்று மறைந்து விட்டது.